ரெட்டினால்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கதிலே லோயஸ்ட் கான்சன்ட்ரேஷன் எது அவைலபிளோ அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்க. இட் கேன் பி ஐதர் லிக்விட் பேஸ்ட் சீரமாவும் இருக்கலாம், இல்ல கிரீம்ஸாவும் இருக்கலாம். ஆல்வேஸ் யூஸ் ரெட்டினால்ஸ் அட் த நைட் டைம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டேம்ப் ஸ்கின்னா இருக்கப்போ 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் ரெட்டினால் யூஸ் பண்ணிட்டு ஒரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்ஸ் இன் அ வீக் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சியை 2 டைம்ஸ் இன் அ வீக் இல்லைனா ஆல்டர்னேட் டேஸ் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஸ்கின்க்கு ஏதாவது ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் கேன் பி இந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்னிவாக இருக்கலாம், இரிட்டேஷன் இருக்கலாம், இட்சிங் இருக்கலாம், பேர்னிங் சென்சேஷன் இருக்கலாம், எரித்தீமா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகிற வரைக்கும் மறுபடியும் ரெட்டினாலை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் ஸ்கின் நல்லா ரிகவர் ஆனதுக்கப்புறமா சாண்ட்விச் மெத்தடில் ரெட்டினால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் ஃபாலோட் பை 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் ரெட்டினால் ஆல் ஓவர் த ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதையும் வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாண்ட்விச் மெத்தடுக்கு உங்களுக்கு எந்த ரியாக்ஷன்ஸும் வரலன்னா இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக நீங்கள் ரெட்டினாலை ஃபேஸ்க்கு இன்ட்ரடியூஸ்